ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆடி கிருத்திகை பற்றின விஷயந்தான். ஏன்னா ஆடி கிருத்திகை இரவு 8 மணிக்கு மேலே தான் இருக்குது. பட் ஆனால் அன்றைக்கி அந்த காலத்தோட அம்சம் என்ன இருக்குது, காலையிலேருந்தே ஒரு அற்புதமான காலமாக ஒரு அஷ்டமி இருக்குது. தேய்பிறை அஷ்டமி பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஏன்னா நிறைய சொல்லி பைரவர் சன்னதியில் கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு நாள் தான் எவ்ரி தேய்பிறை. அதில் இந்த தேய்பிறைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பரணி திருநக்ஷத்திரத்தோட இந்த தேய்பிறை அஷ்டமி இருக்குது. பொதுவாகவே பைரவ பெருமானை பூஜிக்கிறதுக்கு பரணி நட்சத்திரம் ரொம்ப உகந்தது அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லும். அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, பரணி பைரவரோட திருநக்ஷத்திரம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு திருநக்ஷத்திரம் உண்டு. பொதுவாகவே ஒரு தெய்வத்தை நம்ம பிரீத்தி பண்ணணும், வழிபாடு பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அந்தந்த தெய்வங்களோட நட்சத்திரத்தை தெரிஞ்சுட்டு பண்ணும்போது கூடுதலான பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதுலேயும் ஒரு தேய்பிறை அஷ்டமியில் ஒரு பரணி திருநக்ஷத்திரம் சேர்ந்து வருவது ஒரு மிகவும் அபூர்வமான அரிதான நிகழ்வுகள். அதெல்லாம் உங்களுக்கு சரி ஒரு ஞாபகம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலங்களை யாரும் தவற விட வேண்டாம். ஏன்னா அந்த அஷ்டமி கூட உங்களுக்கு மாலை வரைக்கும் தான் இருக்கும், ஒரு 6 மணி சம்திங் தான். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு பைரவருக்கு ஒரு முந்திரி மாலையை சாத்துறது, நிறைய தீபங்கள் ஏற்றுவது. ஏன்னா இந்த பரணியில் தீபம் ஏற்றுவதனால என்ன இந்த ஜோதிட ஸ்ருதிகள்லாம் சொல்ல பார்த்துட்டிங்கன்னா, இந்த முன்னோர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அலாதியான ஆனந்தம் கிடைக்குமா. அந்த பரணியோட அதிப தேவதா யார் பார்த்துட்டிங்கன்னா கூட யம தர்மராஜாவை தான் வருவார். ஸோ அதனால தான் இந்த பரணியில் இந்த மாதிரி பைரவருக்கு நிறைய தீபங்கள், சுத்தமான நல்லெண்ணெய் உத்தமம், அதுலேயே தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது, ப்ளஸ் புனுகு சாத்துவது, இப்படி நிறைய இருக்குது பூஜைகள் பைரவருக்கு. அந்த மாதிரி முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டோம் அன்றைக்கி. என்னாச்சுன்னா பைரவரோட அனுகிரகத்தோட முன்னோர்களோட ஆசையும் கிடைக்குன்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. அதனால் இந்த தேய்பிறை அஷ்டமி சுவாமி பைரவ பெருமானோட திருநக்ஷத்திரம், பரணி திருநக்ஷத்திரத்தோடு வருவது எல்லாருக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை நிச்சயமாக எல்லோரும் பயன்படுத்திக்கணும். அதோட கூடுதலாக ஒரு சிறப்பு, அந்த கிழமைக்கு என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா, குரு வார அஷ்டமி. இந்த ஒவ்வொரு குருவாரத்துலேயும் இந்த குரு ஓரைன்ட்டு ஒன்று வரும். அது காலையில் 6, 7, அப்புறம் 1, 2, இரவு 8, 7ன்ட்டு. இந்த குருவாரத்தில் வரக்கூடிய குரு ஓரையில் யாரெல்லாம் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு உத்தமமான நல்ல காலஞானம் மீன்ஸ் எந்தெந்த காலத்தில் என்னென்ன செய்யணும், அப்புறம் இந்த கிரகங்களோட சஞ்சாரம், இதெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா அவங்களுக்கு அந்த ஞான விருத்தி ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவார் வாத்தியார். அது ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த சகாதேவன் இவ்வளோ பெரிய ஜோதிட ஞானியாக திகழ்ந்ததற்கு ஒரு காரணம் இருக்குன்னா, அவர் எவ்ரி குருவாரத்துலேயுமே கிருஷ்ணரை பூஜையை பண்ணிகிட்டே இருப்பாராம். அதனோட பலன்களாக தான் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானம் கிடச்சிது அப்படின்ட்டு சொல்லுவார். அதனால தான் அந்த ஜோதிடம், இந்த கால சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களாம் இந்த குரு ஓரையை மிஸ் பண்ணாமல் கிருஷ்ணரை பூஜிக்கணும்னுவார். அதில் இந்த குருவார அஷ்டமி இருக்கும்போது அந்த குருவார அஷ்டமியில் குரு ஓரையில் நம்ம இந்த கிருஷ்ணாஷ்டகன்ட்டு இருக்கோம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், 8 இது தான். அதை சொல்கிறதுனால நம்ம எல்லாருமே பெரிய ஜோதிடராக ஆயிடணுன்றதுக்காக இல்லை, ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இந்த பஞ்சாங்கங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களாவது நமக்கு தெரிஞ்சு அதன்படி நடந்துக்கலாம் இல்லையா. இந்த மரண யோகம், கூடா நாள், இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாவது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நல்ல தொடர்ந்து பல வருடம் அதே மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய காலங்கள்லாம் கிருஷ்ணரை பூஜை பண்ணியாச்சு. நிச்சயமாக மிகப்பெரிய இந்த கோள்களோட சஞ்சாரம், இப்போ உலகத்தில் என்ன நடக்க போகுது, நமக்கு என்ன நடக்க போகுது, நம்ம எதிர்க்க வர்றவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற அளவுக்குலாம் ஞானம் விருத்தியாவது நிச்சயமாக உண்டு. ஸோ அதனால் அந்த நாளில் கிருஷ்ணாஷ்டகம் சொல்கிறதும் உத்தமம். அதையும் பார்த்துங்க. இரவு 8 மணிக்கு மேலே ஆடி கிருத்திகை. பொதுவாகவே கிருத்திகையில் ரொம்ப தலையாய கிருத்திகையாக இந்த ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும் ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க நம்ம முன்னோர்கள்.
வாத்தியாரும் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்காரு. இந்த பூரட்டாதியிலேருந்தே ஆடி கிருத்திகையோட பூஜையெல்லாம் ஆரம்பம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான தேவதைகளோட பேரெல்லாம் கொடுத்து தான தர்மங்களெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்மளும் நம்ம குரூப்லலாம் அதை தெரிவிச்சிருக்கிறோம் வச்சுங்களேன். அதனால் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். அதில் இந்த சித்தர்களோட ஜீவாலய தரிசனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் ஒன்று உண்டு. என்ன அந்த தகவல் அப்படி பார்த்தாச்சுன்னா, அந்த கிருத்திகையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் நம்ம விரதத்தோட முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியம் வச்சு யாருக்காவது தானம் பண்ணுறதுனால மிகப்பெரிய அனுக்கிரகம் அப்படின்றாரு. அன்றைக்கி குருவாரத்திலே இரவு ஒரு 9 மணிக்கு மேலே இருக்கும். என்ன நம்ம செவ்வாய் ஓரை, செவ்வாய் ஓரை இருக்கும், கிருத்திகை இருக்கும், அதுலேயும் குருவாரமும் இருக்கும். நம்ம நெய்வேத்தியம் பண்ணி வச்சுட்டு கூட மறுநாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு 6:30 வரைக்கும் கூட உங்களுக்கு கிருத்திகை இருக்குது. அப்போ கூட நீங்கள் தானம் பண்ணலாம். ப்ளஸ் வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். அப்போ வரக்கூடிய அந்த செவ்வாய் ஓரையை நீங்கள் பார்த்துட்டு அந்த ஓரையில் இந்த மாதிரி முருகப்பெருமானை பூஜிக்கும் பொழுது இதுக்கு ஒரு விசேஷமான பேரும் வாத்தியார் சொல்லியிருக்காரு. ஷட்குண பல புண்ணிய சக்தி அப்படின்ற ஒரு சக்தி கிடைக்குதுன்ட்டு. இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, அந்த செவ்வாய் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் நம்ம இந்த மாதிரி முருகப்பெருமானை பூஜித்து தேனும் தினைமாவும் கொடுக்கறதுனால என்ன விதமான அனுகிரகம் பார்த்தாச்சுன்னா, நம்ம அக்கம் பக்கம் சொந்த பந்தங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போராமையாக இருக்கிறாங்க ஒரு சிலர். எப்பொழுது பார்த்தாலும் விரோத மனப்பாங்கிலேயே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் நல்லா தான் பேசுகிறான், ஆனால் உள்ளே என்ன வேலை பண்ணுறான்ட்டே தெரியலன்ட்டுலாம் நிறைய பேர் புலம்பி ரொம்ப சிரமப்பட்டுன்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த விரோத தன்மையாக நமக்குலாம் யாரெல்லாம் அக்கம் பக்கத்துலேயே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், யாரெல்லாம் விரோதத்தன்மைகளில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மாறுவதற்கும், அவங்கெல்லாம் நம்மளை விட்டு ஒரு அடி தூரம் போவதற்கும் இந்த ஷட்குண பல புண்ணிய சக்தி நமக்கு பேருதவியாக இருக்குன்னா இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி அநேகப்பட்ட அடியார்கள் அடியன்கிட்ட நிறைய முறையீடு பண்ணும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதனால தான் இதை சொல்கிறோம். ஒரு அற்புதமான காலம் இது. எவ்ரி கிருத்திகைக்குமே பண்ணலாம். இது ஆடி கிருத்திகை பண்ணும்போது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அதோட பலன்கள் இருக்கும். கூடுதலாக இந்த வண்டியில் போகிறச்சே கூட சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் வரும். பொதுவாகவே எந்த சச்சரம் யார்கிட்டையுமே விரோதம், பகைமை, குறிப்பாக போராமை, கண்திருஷ்டியாலெல்லாம் நம்ம வேதனைப்படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த புண்ணிய சக்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சையை தரும். அதனால தான் அந்த செவ்வாய் ஓரையில் விரதம் இருந்து நீங்கள் முருகரை பூஜிக்கும் பொழுது 2 ஸ்லோகங்களை சொல்லலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா வேல்மாறல் ரொம்ப உத்தமமாக இருக்கும். கூடுதலாக பகை கடிதலும் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் முருகப்பெருமான்கிட்ட இந்த மாதிரி இந்த பகை கடிதல் வேல்மாறல்லாம் சொல்லிவிட்டு அந்த தேனும் தினைமாவும் நெய்வேத்தியம் பண்ணி பிறருக்கு தானம் பண்ணுறதுனால இந்த மாதிரியான ஒரு புண்ணிய சக்தியால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சை உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆதியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த பைரவர் வழிபாடு இதே தான், பகைமையை தூர போக வைக்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுக்கிரக சக்தி தான். ஸோ காலையில் நம்ம பைரவர் பூஜை ஆரம்பிச்சுட்டு இரவு செவ்வாய் ஓரை வரைக்கும் இந்த மாதிரி இதான முருகப்பெருமானுக்குரிய பூஜைகளெல்லாம் பண்ணிட்டோன்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே இல்லைப்பா நான் ரொம்ப சேஃபாக இருக்கிறேன், பிரச்சனையாக எதுவுமே இல்லைன்ட்டு நினைச்சா கூட எதிர்காலத்தில் ஏதேனும் கோச்சாரம் அந்த என்னன்னு சொல்கிறது, கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்திகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அந்த கோச்சாரம் வரும்பொழுது நல்லவன் கூட நம்ம கெட்டவனாகும், கெட்டவனும் நல்லவனாகும். ஸோ அதனால் நமக்கு இப்பேற்பட்ட காலங்களில் நம்ம பண்ணி வைக்கக்கூடிய பூஜா பலன்களானது எதிர்காலத்தில் நமக்கு ஏதேனும் நமக்கும் சரி நம்ம சந்ததிகளும் சரி ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இது ஒரு முன்னாடி நின்று வேல் எப்படி நம்மளை முன்னாடி இருந்து காப்பாற்றுமோ அந்த மாதிரி இந்த புண்ணிய சக்தி நம்மளை காப்பாற்றும் குருவர்களால். ஓம்.